இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் வந்து வெளிய போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் டிக்கி ப்ரோ வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு 2, 3 சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. நான் அத நம்பல ஃபர்ஸ்ட்டு. ஃபேக் நியூஸா இருக்கும். வதந்தி தான் கிளப்புறாங்க அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நியூஸ்ல போடும்போது தான் வந்துட்டு, உண்மைக்குமே அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்கிறத வந்துட்டு நான் தெரிஞ்சேன். எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. இத்தன நாள் வரைக்கும் அவங்கள தெரியாத ஆளே இருக்காது. பட் எனக்கு கஷ்டமா இருக்கும்போது, நான் அவங்க வீடியோ பார்த்து தான் நான் சிரிப்பேன். அவங்க வீடியோ பார்த்தாலே ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். அது எப்படிதான் இப்படி ஆயிடுச்சுன்னே என்னால ஏத்துக்கவே முடியல இந்த நியூஸ. அதுக்கப்புறம் நெறைய சேனல்ஸ்ல பார்க்கும்போது, உண்மைக்குமே அவங்க பைக் ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருக்காங்க, ஈரோடுல அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நல்லவங்களலாம் ஏன் கடவுள் இவ்ளோ சீக்கிரமா எடுத்துக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா பிளாக்கி ஸ்டார் கன்னியாகுமரி அந்த அண்ணனோட இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்துட்டு அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ அவங்கள வந்து நெறைய பேர் சொல்றாங்க. அவங்களால தான் அந்த அண்ணன் இறந்தாங்க. நீ சாம விட்டதுனால தான் அந்த அண்ணன் இறந்தாங்க அப்டிங்கிறத வந்துட்டு சொன்ன மாரி சொல்லியிருந்தாங்க. அ ஒரு நீயா நானா ஷோல வந்துட்டு அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. ராகுல் அண்ணனும், பிளாக்கி ஸ்டார் அண்ணனும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த சண்டைய இப்போ இந்த ராகுல் அண்ணன் இறந்த உடனே, இப்போ அத வந்துட்டு பெருசு பண்றாங்க. அவங்களே அந்த அந்த நம்ம அவங்கள பத்தி பேசுறோம். அவங்களே உயிரோட இல்லாதம்போது, நம்ம ஏன் அவங்கள பத்தி பேசணும் அப்டிங்கிறது நான் கேட்கிறேன் எல்லார்கிட்டயுமே. ஏன்னா, அந்த சோசியல் மீடியா அப்டிங்கிறது எல்லாத்துக்கும் அவங்களோட திறமைய வெளிக்கொண்டு வர்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதுலயுமே வந்துட்டு நீங்க ஏன் நீ பெருசா, நான் பெருசா, உன்னால தான் அவன் செத்தான், அவன் சாவுக்கு நீ தான் காரணம். அப்டி ஏன் நீங்க